பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய ஓ பன்னீர்செல்வம் திட்டம். அதிமுகவில் தனது பலத்தை நிரூபிக்க பன்னீர்செல்வம் புதிய வியூகம். மோடி ஆட்சியில் மட்டும் 6 லட்சம் கோடி ரூபாய் வங்கி முறைகேடு நடைபெற்றுள்ளதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. 35,000 கோடி ரூபாய் கடன் மோசடி செய்த நிறுவனம் பாஜகவிற்கு 27 கோடி நன்கொடை அளித்ததை சுட்டிக்காட்டி விமர்சனம். விடுமுறை நாள் என்பதால் பழனி முருகன் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். ரோப் கார் சேவை இல்லாததால் விஞ்ச் சேவைக்காக நீண்ட வரிசையில் காத்திருப்பு. மாவோயிஸ்ட் அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக விருதுநகரைச் சேர்ந்த நபரை கைது செய்தது தேசிய புலனாய்வு முகமை. கேரளாவில் மாவோயிஸ்ட் அமைப்புகளுடன் இணைந்து பயிற்சி பெற்றவர் என தகவல். மீன்பிடி தடைக்காலம் முடிந்தும் மீன்களின் விலை குறையாததால் வாடிக்கையாளர்கள் ஏமாற்றம். சென்னை காசிமேட்டில் வஞ்சிரம் கிலோ 1100 ரூபாய்க்கு விற்பனை. இங்கிலாந்து சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவிற்கு கொரோனா தொற்று உறுதி. விடுதியில் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிப்பதாக பிசிசிஐ அணி தகவல். குஜராத் கலவர வழக்கில் பிரதமர் மோடிக்கு எதிராக வழக்கு தொடுத்த சமூக செயற்பாட்டாளர் தீஸ்தா செடால்வட் கைது. ஆதாரம் இன்றி வழக்கு தொடுத்ததாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டிய நிலையில் கைது நடவடிக்கை. இரண்டாயிரத்து 2ஆம் ஆண்டு குஜராத் கலவரம் தொடர்பாக தவறான தகவல்களை அளித்ததாக குற்றச்சாட்டு. முன்னாள் டிஜிபி ஸ்ரீகுமாரை கைது செய்தது குஜராத் போலீஸ். சிவசேனா அரசிற்கு எதிராக சொந்த எம்எல்ஏக்களை போர்க்கொடி தூக்கியதால் மராட்டி அரசியலில் நீடிக்கிறது குழப்பம். கட்சியை உடைக்கும் முயற்சியை கண்டித்து தொண்டர்கள் ஆவேச போராட்டங்களில் இறங்கியதால் மும்பையில் 144 தடை. ஏக்நாத் ஷிண்டேவுடன் இணைந்து மராட்டியத்தில் கூட்டணி ஆட்சி அமைக்க பாஜக திட்டமா? சிவசேனா அதிருப்தி எம்எல்ஏக்களுடன் அசாம் பாஜக அமைச்சர் அசோக் சிங்கால் சந்திப்பு. சென்னை திரும்பிய ஓ பன்னீர்செல்வத்திடம் திடீரென மன்னிப்பு கோரிய மகளிர் அணி நிர்வாகிகள். கட்சியில் இருந்து நீக்கிவிடுவோம் என அழுத்தம் கொடுத்ததால் அணி மாறியதாக வருத்தம். ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் எஸ்பி வேலுமணி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் சந்திப்பு. ஓ பன்னீர்செல்வம் டெல்லி சென்று திரும்பிய நிலையில் இபிஎஸ் அணியினர் பாஜக அமைச்சரை சந்தித்தனர். கல்வி, சுகாதாரம் மாநில பட்டியலில் இருக்க வேண்டும். காங்கிரஸ் பொருளாதார மாடல் கருத்தரங்கில் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் வலியுறுத்தல். கீழடி 8ஆம் கட்ட அகழாய்வில் கொந்தகை தளத்தில் கூடுதலாக 2 குழிகள். அகழாய்விற்கான கூடுதல் குழிகள் தோண்டும் பணிகள் தொடக்கம். தமிழ்நாட்டில் தொடர்ந்து 3வது நாளாக தினசரி கொரோனா பாதிப்பு 1000-ஐ கடந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் 1382 பேருக்கு பாதிப்பு. சென்னையில் 607 பேருக்கு தொற்று. மேகதாது அணை விவகாரத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் செயல்பாடு சட்டவிரோதமானது. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் குற்றச்சாட்டு. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரிக்கும் ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு 13வது முறையாக நீட்டிப்பு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசு உத்தரவு. சென்னையில் கொலை திட்டத்துடன் பதுங்கியிருந்த கும்பல். திருவல்லிக்கேணி விடுதியில் பதுங்கிய 14 பேர் கும்பலை கைது செய்தது போலீஸ். மே மாதம் முதல் கேரளாவிற்கு கடத்த முயன்ற 40,000 குவிண்டால் ரேஷன் அரிசி பறிமுதல்.
உணவு பாதுகாப்புத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் வாழைத்தார் விலை உயர்வு. பூவன் வாழைத்தார் ஒன்றிற்கு 800 ரூபாய் வரை விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. முட்டை பண்ணை கொள்முதல் விலை 6 ரூபாய் வரை உயரும். தீவன விலையேற்றத்தை சுட்டிக்காட்டி கோழி பண்ணையாளர்கள் கணிப்பு. G7 நாடுகள் மாநாட்டில் பங்கேற்க ஜெர்மனி புறப்பட்டார் பிரதமர் மோடி. பல்வேறு நாட்டு தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த திட்டம். மராட்டியத்தில் ஆட்சியை தக்கவைக்க முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே தொடர் முயற்சி. அதிருப்தி எம்எல்ஏக்கள் 16 பேரை தகுதி நீக்கம் செய்ய துணை சபாநாயகர் நோட்டீஸ். சிவசேனா அதிருப்தி எம்எல்ஏக்கள் குடும்பங்களுக்கு பாதுகாப்பு வழங்க உள்துறை அமைச்சருக்கு நவ்னீத் கவுர் கோரிக்கை. மகாராஷ்டிராவில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தவும் வேண்டுகோள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.